இன்றைக்கி நம்மளுடைய ஹெல்த்தி ஃபுட்டு பார்க்க போகிறோம். எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச முருங்கைக்கீரையும் மணத்தக்காளி கீரையை போட்டு நான் சூப்பு பண்ணியிருக்கேங்க. இது மணத்தக்காளி நினச்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு குளிர்ச்சியை கொடுக்குங்க. வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக சாப்பிட வேண்டியதுங்க. தொண்டைக்கட்டு அதை சரி செய்யும். கல்லீரல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. காய்ச்சல், இருமல் அந்த மாதிரி பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்ல ஊட்டச்சத்து குறையும். தொப்பை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா அந்த கெட்ட கொழுப்புக்களை வெளியேற்றுங்க. சுவாச நோய்க்கு ரொம்ப சிறந்ததுங்க இது. அது தவிர கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்டோன்னா கருவில் இருக்க குழந்தைங்க வலிமையாக வளரும். அது தவிர இதில் பாஸ்பரஸு, விட்டமின் இ, டி இருக்குதுங்க. இரும்பு சத்து, கால்சியம் அதுவும் இருக்குது. கண் பார்வையை சரி செய்யுங்க. காய்ச்சல், இருமல் அதுக்கு ரொம்ப நல்லதுங்க. கீரையை நம்ம சாப்பிட்டோன்னா வாய்ப்புண் சரி செய்யும். தொண்டை கட்டுதல் இருக்கிறவங்களுக்கு சரி செய்யும். கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அது தவிர இந்த முருங்கைக்கீரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. விட்டமின் இ, சி இருக்குது. ஞாபக சக்தி, அதாவது வளரும் குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா ஞாபக சக்தி இருக்குங்க. மனவளம் அதிகரிக்கும். பாஸ்பரஸு, கால்சியமு அதிகமாக இருக்குது. ஆஸ்மா, சளி, இரும்பல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. எலும்புகளை வலுவுறுத்தவங்க. ரத்தத்தை கூட்டும். அது தவிர நரைமுடி, வாய்ப்புண்ணு அந்த மாதிரி தலைவலிக்கு தீர்வுங்க இந்த முருங்கைக்கீரை. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச அரைச்சி விட்ட ரசம் பண்ணியிருக்கோங்க. தூதுவளை ரசம். அதெல்லாம் எதிர்ப்புத்தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குங்க. வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தி நோய் மண்டலத்தை பலப்படுத்துங்க. அது தவிர ஆஸ்மா, சளி, இருமல், சைனஸ் பிரச்சனைக்கு இது தீர்வு. இதில் பொட்டாசியம் இதில் எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். சர்க்கரை நோயாளிக்கு சாப்பிட வேண்டியது கசப்பாக இருக்கிறதுனால இதில் சாப்பிட வேண்டியது இது பொடியாகவோ துவையலாகவோ ஏதோ வச்சு நம்ம சாப்பிட்ணுங்க. இது தலையிலேருந்து கால் வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், பாவக்காய், கோவக்காய், காராமணி, கத்திரிக்காய் இதை போட்டு நான் ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்ம உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கோங்க. நம்ம வீட்டு காயின்றப்போ இந்த காராமணின்னு எடுத்துக்கிட்டோன்னா பக்கவாதத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. எடையை குறைக்கிறவங்க இது சாப்பிட வேண்டியதுங்க. இந்த காராமணி கத்திரிக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப நல்லது. அது தவிர பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இதயத்தை பாதுகாக்குது. பாவக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா கசப்பு தன்மைன்றோம். அதில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது. சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்சுலின் ஊசி போடாத அளவுக்கு நம்ம இதை ஜூஸாக குடிக்கணுச்சா நம்மளுக்கு சுகர் லெவல் குறையுங்க. அது தவிர கல்லீரல் பிரச்சனை இருக்குங்க. ஒரு வாரம் ஜூஸாக குடித்தோன்னா கழிவுகள் வெளியேற்றும். கிருமிகள் அந்த மாதிரி புழுக்களை அழிக்கும் தன்மை இதில் இருக்குங்க. நரம்புகளை சீராக வச்சுக்கும். ஆஸ்மா, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைக்கு ரொம்ப தீர்வுங்க. நமக்கு நாக்கில் கசப்பாக இருந்தாலும் அது நமக்கு உடலில் போகிறப்போ அவ்வளோ நன்மை இருக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காயும் நம்ம ஒவ்வொன்றுத்துலேயும் நமக்கு அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. இந்த மாதிரி பொரியல் செஞ்சு எல்லாத்தையும் போட்டு நம்ம சாப்பிட்டா ஒவ்வொரு உறுப்பையும் நமக்கு பாதுகாக்குதுங்க. தேங்க்யூ.